ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1676வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 858ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்தின் 8ஆம் திருமொழி, திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் திருமொழி முழுக்க 10 எம்பெருமானுடைய 10 அவதாரங்களையும் சொல்லி, அந்த 10 அவதாரங்களையும் செய்த எம்பெருமான் தான் இங்கே திருக்கண்ணபுரத்திலே நமக்கு அருளுவதற்காக அருகிலேயே இருக்கிறான். அவனை சேவித்து உய்வோம் என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த 3வது பாசுரம் வராக அவதாரத்தை பற்றி பேசுகிறது. வராக அவதாரம் செய்த எம்பெருமான், வராக அவதாரம் செய்து உலகத்தை காத்தவன், உலகத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தவன் அவன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் என்று சொல்கிறார். தம்முடைய சுமைகளை சுமப்பதனோடு கூட, எப்படி முன்பு கூர்ம அவதாரத்திலே சுமந்தான் அல்லவா, அப்படி தம்முடைய சுமைகளை சுமப்பதனோடு கூட எம்பெருமான் தம்மை உலக வெள்ளத்திலிருந்து எடுக்க வல்லவன் என்று இப்பாடலிலே வராக அவதாரத்தை நினைக்கிறார் ஆழ்வார். பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை. பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம், அதுவும் ஒரு பிரளய காலமே. பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை. கூறார் ஆறல் இறைகருதி குறுகு பாய கயல் இரியும் காரார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே. கண்ணபுரத்தினுடைய செழிப்பு அந்த பின்னிரண்டு வரிகளிலே சொல்லப்படுகிறது. ஆறல், கூர் ஆர் ஆறல். ஆறல் என்பது மீன்கள், கயல் அதுவும் மீன்தான், மீன் வகைகள். கூர்மையான அந்த கூறார் ஆறல் இறை கருதி குறுகு பாய, கொக்கு இருக்கிறது அல்லவா, அது கூர்மையான அலகுகளை உடையது. அது பார்த்து கொண்டு நிற்கிறது கரையிலே. அங்கே ஓடக்கூடிய மீன்கள் இதை கண்டு பயந்து ஓடுகிறது, அந்த கயல் மீன்கள் என்று அப்படிப்பட்ட செழிப்பு வாய்ந்த இடம் திருக்கண்ணபுரம். அது மட்டுமல்ல, காரார் புறவின், அந்த சோலைகள் சூழ்ந்தது கண்ணபுரம். அப்படிப்பட்ட இடத்திலே யாரை அடியேன் கண்டு கொண்டேன்? பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம், அந்த பிரளய காலத்திலே கடல் நீர் சென்ற பொழுது வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை. இந்த உலகத்தையெல்லாம் விழுங்கிவிட்டது, மூழ்கி போய்விட்டது. அப்பொழுது ஏனமாய் அந்த வராக அவதாரம் செய்து, ஏனம் என்றால் வராக அவதாரம், வராகம் பன்றியாய் அவதாரம் செய்து உள்ளே சென்று அந்த பூமியை மீட்டு கொண்டு வந்து கொடுத்த ஆற்றல் வாய்ந்த அம்மானை அடியேன் கண்ணபுரத்திலே கண்டு கொண்டேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை. கூறார் ஆறல் இறைகருதி குறுகு பாய கயலெறியும் காரார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. கடல் வெள்ளம் பூமி பரப்பு முழுவதும் சூழ்ந்த காலத்திலே வளைந்த கோர பல்லை உடைய அழகிய திருமேனியை உடைய வராகமூர்த்தியாகி பூமியை எடுத்த பெரு வலிமை உடையவனான சர்வேஸ்வரனை, கூறிய வாய் அலகுகளை உடைய நாரைகளானவை ஆறல் மீன்களை இரையாக கொள்ள நினைத்து நீரிலே பாய்ந்த அளவிலே கயல் மீன்கள் அஞ்சி ஓடும்படி உள்ளதும் மேகங்கள் படிந்த சோலைகளை உடையதுமான திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு கொண்டேன் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். இனி விளக்கங்களை பார்க்கலாம். நாரைகள் ஆறல் மீன்களை பிடிப்பதற்காக பாய்ந்த பொழுது கயல் மீன்கள் அஞ்சி ஓடின. எப்படி இரண்யாட்சனை அழிக்க வராகப் பெருமாள் விரைந்த போது அஞ்சி அவனை சார்ந்தவர்கள் ஓடினர் என்று உள்ளுரையாகவும் பொருள் செய்து கொள்ளலாம். மகாவராகமாய் அவதரித்த பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவிக்க பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே.
இப்பொழுது நடக்கிறது ஸ்வேத வராக கல்பம். இதற்கு முந்தின பாத்ம கல்பத்தில் ஏற்பட்ட பிரளயத்தின் இறுதியிலே ஸ்ரீமன் நாராயணன் ஏகார்ணவமான பிரளய நீரிலே மூழ்கியிருந்த பூமியை மேலே எடுக்க நினைத்து ஸ்ரீ வராக அவதாரத்தை செய்தருளி கோட்டு நுனியால் பூமியை எடுத்து வந்தனன் என்ற வரலாறு இங்கே அறியத்தக்கது. ஹிரண்யகசிபு என்ற ஒரு அரக்கன், அவனுடைய உடன் பிறந்தவன் தான் இரண்யாட்சன். இரண்யகசிபு என்பது இரணியன், பிரகலாதனுடைய தந்தை. அவனுடைய உடன் பிறந்தவன் இரண்யாட்சன். இந்த கொடிய அசுரன் தன் வலிமையாலே பூமியை பாயாகச் சுருட்டி எடுத்துக்கொண்டு கடலிலே மூழ்கி சென்றபோது தேவர் முனிவர் முதலியோரது வேண்டுகோளினால் மகாவராக ரூபியாய் திரு அவதரித்து கடலின் உள்ளே புகுந்து அந்த அசுரனை நாடி கண்டுபிடித்து சண்டையிட்டு அவனை கோட்டினால் குத்தி கொன்றுவிட்டு பாதாள லோகத்தை சார்ந்து இருந்த பூமியை கோட்டினால் குத்தி அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து பழையபடி விரித்தருளினன் என்ற வரலாறும் உண்டு. ஆக பூமியை இரண்டு கதைகளிலுமே, இரண்டு ஐதீகங்களிலுமே காத்த வரலாறு தான் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு அது கொள்ளத்தக்கதல்ல என்பது பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியாரது முடிவு. முதலிலே சொல்லப்பட்ட அந்த பிரளய நீரிலே மூழ்கி இருந்த பூமியை மேலே எடுக்க நினைத்து வராக அவதாரத்தை செய்தருளி கோட்டு நுனியால் பூமியை எடுத்து வந்தனன் என்ற வரலாறு தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் பிரதிவாதி பயங்கரம் காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி. ஏனென்றால் பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை என்று சொல்லும் பொழுது அங்கே பின் சொல்லப்பட்ட வரலாறு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது அவருடைய முடிவு. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளை மறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய். பூமி பரப்பு முழுவதும் கடல் கொண்ட காலத்திலே வளைந்த கொம்பினை உடைய பன்றியாய் ஏறார் உருவத்து ஏனமாய். இப்படி அழகு நிறைந்த வராக வடிவத்தை காணும் வாய்ப்பு பெறுவதென்றால் ஏறார் உருவத்து ஏனமாய். அப்படி என்றால் பூமி பரப்பை 1000 முறை கடல் மூழ்கடிக்கலாம் என்கிறார். 1000 முறை மூழ்கடிக்கும் போதும் 1000 முறையும் வராக அவதாரம் எடுத்து எம்பெருமான் தோன்றுவான் அல்லவா? அதைத்தான் அப்போது அவனை சேவிக்கலாம் அல்லவா? அதுதான் சொல்கிறார். பூமி பரப்பு பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளைமறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை. அண்டச்சோரிலே சென்று சேர்ந்து ஒட்டிக்கண்ட பூமியை அகழ்ந்து எடுத்துக்கொண்டு ஏறுதலுக்கேற்ற வலிமையை உடைய எம்பெருமானை. கூறார் ஆறல் இறைகருதி குறுகு பாய கயல் இரியும். கூறிய வாய் அலகையுடைய நாரை என்னும் பறவை ஆறல் மீனை மாமிசம் என்று உட்கொண்டு அதனை கொத்தி எடுப்பதற்கு பாய அதனை கண்டு கயல் மீன்கள் ஓடும். இதனால் நீர்வளம் சொல்லப்படுகிறது. அங்கே ஆறு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது, நீர்வளம் நிறைந்திருக்கிறது. அங்கே கொக்குகளும் குருகுகளும் இந்த மீன்களும் நிறைந்திருக்கின்றன என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட செழிப்பான பூமி திருக்கண்ணபுரம். அது மட்டுமல்ல, காரார் புறவின் கண்ணபுரம், மேகங்கள் எப்போதும் உலவிக் கொண்டிருக்கும் சுற்றுச்சூழலை உடைய திருக்கண்ணபுரம். அந்த கண்ணபுரத்து அங்கே அடியேன் கண்டு கொண்டேன், அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார். அது மட்டுமல்ல, கண்ணபுரம் என்பது இங்கே ஆகுபெயராய் கண்ணபுரத்து எம்பெருமானுக்காகி வந்திருக்கிறது. அங்கே எம்பெருமானை சேவித்தேன். அந்த எம்பெருமான் யார்? அவன்தான் வராக அவதாரம் செய்து பூமியை காத்தவன். அந்த பூமி அந்த காலத்தில் நாம் இல்லை, இப்பொழுது இருக்கிறோம். இப்போது நமக்கு அந்த சேவை சாதிப்பதற்காக அந்த சிறப்பான அந்த அவதாரம் செய்த அவன் நம்மளை எல்லாம் பூமியை காத்தவன் நம்மை காக்க மாட்டானா? நம்மை காப்பதற்காக நமக்கு அருகே வந்து கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அதுவும் உகந்து எழுந்தருளி இருக்கிறான். அவனை சேவித்து உய்வோம் என்று சொல்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பாரார் அளவும் முதுமுன்னீர் பரந்த காலம் வளை மறுப்பின் ஏறார் உருவத்து ஏனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானை.
கூறார் ஆரல் இறைகருதி குறுகு பாய கயலெறியும் காரார் புறவின் கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே என்கின்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.